நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாயகர் முருகர் சிலைக்கு யாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாநகராட்சி உட்பட்ட தேனிமலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ அரசமர விநாயகர் மற்றும் பாலமுருகன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உற்சவ சிலைக்கு முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமங்கள் செய்யப்பட்டு யாக கும்பாபிஷேகம் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு மருத்துவர் பழனி அவர்கள் கலசங்கள் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக வெங்கடேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098181729 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.